யோசேப்பு வாழ்ந்தா இவரை போல வாழணும்னு ஆசை வரும். வாழ்நாளிலே பெரும்பாலும் எகிப்திலே கழித்தும் எகிப்தால பாதிக்கப்படாதவர். தன் ஒழுக்க குறைவிற்கு கூட இருக்கிறவங்க மேலேயோ வேலை ஸ்தலமோ யார் மேல பழிய போட்டு தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கும் உலகில் யாருமே பார்க்காத சூழ்நிலையிலும் ஒழுக்கமா வாழ முடியும் என நிரூபித்தவர். மற்றவங்க பார்க்கும்போது மட்டும் நல்லா வேலை பார்க்கறது போல சீனை போட்டு சம்பளம் வாங்கும் உலகத்தில் அடிமையா இருக்கும் போதும் அதிபதியா இருக்கும் போதும் உண்மையும் உத்தமமா வேலை பார்த்தவர். ஒரு சின்ன ப்ரமோஷனுக்கே தலைக்கால் புரியாமல் ஆடும் உலகத்துல சொடக்கு போட்டா ஓடி வர்ற அடிமையா இருந்த யோசேப்பின் உத்தரவில்லாமல் யாரும் கைய காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லும் அளவுக்கு தேவன் உயர்த்தியும் தற்பெருமை படாதவர். யாக்கோபு கூட யோசேப்புக்காக அழதான் செய்தாரே தவிர ஜெபிக்கல. எந்த ஜெப உதவியும் இல்லாம 93 வருஷம் எகிப்துல ஒருத்தனால உத்தமமா இருக்க முடியும்னா இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாதா என்ன?